அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த உரையை துவங்குகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, விஸ்வரூபம் திரைப்படத்தை முன்வைத்து ஊடகங்களில் முஸ்லிம்களின் சித்திரம் என்ற தலைப்பிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்களுடைய பாதிப்புகளை அதிகமாக ஏற்றுக்கொண்டவர்கள், நாளும் இழப்புகளுக்கு ஆளாகி கொண்டிருப்பவர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னால் அது மிகையாக. அன்பார்ந்த சகோதரர்களே, பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் ஒரு முறை இது போன்ற ஒரு கருத்தரங்கத்திலே ஒரு சிறு சம்பவத்தை சொன்னார்கள். அதை சொல்லி இதை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். சிவசுப்பிரமணியம் அவர்கள் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த நண்பர் முஸ்லீம் அல்ல, ஒரு இந்து நண்பருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். உள்ளே இருக்கின்ற போது அந்த இந்து நண்பரை தேடி ஒரு முஸ்லீம் வந்திருக்கிறார். நமது பேச்சாளர்கள்லாம் குறிப்பிட்டது போல மீசை இல்லாத, தாடி வைத்த, ஜுப்பா அணிந்த ஒரு முஸ்லீம் வந்து கதவை தட்டுகிறார். வீட்டினுடைய உரிமையாளர் ஓடி வந்து கதவை திறக்க முடியாத காரணத்தால் அவருடைய மகன் ஓடி வந்து கதவை திறந்திருக்கிறான். திறந்த மாத்திரத்திலே பொத்து என்று அதை மூடிவிட்டான். மூடிவிட்டு ஓடி போய் தன்னுடைய தந்தையிடம் சொன்னானாம், அப்பா அப்பா, ஒரு தீவிரவாதி உங்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொன்னானாம். துப்பாக்கி படம் வந்தவுடன் முரளிதரன் என்பவர் ஒரு கருத்தை பேஸ்புக்கிலும் மற்ற ஊடகங்களிலும் உலவ விட்டார்கள். நான் என் மகனோடு படம் பார்த்து கொண்டு வெளியிலே வந்தேன். படத்தை என்னுடைய மகன் என்னிடம் கேட்டான், அப்பாப்பா, இந்த முஸ்லீம்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்களா, ஏதாவது பிரச்சனை பண்ணி அடுத்தவங்களை கொலை செய்துக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். சகோதரர்களை, இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு போகிறது என்று சொன்னால், என்னுடைய அன்பு சகோதரர்கள் குறிப்பிட்டது போல, தாடியும் தொப்பியும் வைத்தால் அவன் ஒரு தீவிரவாதி என்ற பிம்பம் அல்ல, ஒரு உண்மை செய்தியாகவே அது மக்கள் மனதிலே பதிய வைக்கப்படுகிறது. இது வெறும் பாமரர்களோடு நின்றுவிடவில்லை. இது உளவுத்துறையை, காவல்துறையை, அதன் பிறகு நீதிமன்றத்தை பாதிக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஊடகங்கள் செய்கின்ற, குறிப்பாக இந்திய ஊடகங்கள் செய்கின்ற அநியாயங்களை சொல்லி மாளாது. நாட்டிலே எங்கேயும் குண்டுவெடிப்பு நடந்தால் மத்திய உள்துறை அமைச்சர், நாட்டினுடைய பாதுகாப்பிலே அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை விடுவதற்கு முன்னால் நமது ஊடகங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியன் முஜாஹிதீன் என்று பல அமைப்புகளுடைய பெயரை சொல்லிவிடுவார்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த தகவல் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் இது உளவுத்துறை கொடுத்த தகவல். உளவுத்துறை முஸ்லிம்கள் மீது பழியை போட்ட பிறகு அரசாங்கமும் அதிலிருந்து தப்பிக்க முடிவதில்லை. அரசாங்கம் தன்னுடைய சொந்த டிபார்ட்மெண்டையே, சொந்த துறையை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அதன் பிறகு மொத்த இன்வெஸ்டிகேஷனும் எதை நோக்கி நடக்கிறது என்று சொன்னால் முஸ்லீம்கள் என்று நடக்கிறது. மக்கா பள்ளிவாசலிலே ஹைதராபாத்திலே குண்டு வெடித்த போது இதுதான் நடந்தது. அஜ்மூர் தர்காவிலே முஸ்லீம்கள் புனிதமாக நிறைவேற்றுகின்ற நோம்பின் போது, நோன்பு திறக்கின்ற நேரத்தில் நடந்த குண்டுவெடிப்பிலே இதுதான் நடந்தது. இப்படி நாட்டிலே நடந்த 16 குண்டுவெடிப்புகளில் அப்பாவி முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டு, அப்பாவி முஸ்லீம்கள் என்று சொன்னால் பாமரர்களிலே ஆரம்பித்து, பள்ளிக்கூடத்துக்கு போவாதவனிலே ஆரம்பித்து, டாக்டர், இன்ஜினியர், ஐடி கம்பெனியில் வேலை செய்கின்ற முஸ்லீம்கள் அத்தனை பேரும் 6500 பேர் இன்று தீகார் சிறையிலே எந்த விசாரணையும் இல்லாமல் இருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால்,
இந்த 16 இப்படி நடந்த 16 குண்டுவெடிப்புகளில் இந்த இந்துத்துவவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம செய்தியா சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். ஊடகங்கள் அன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மேல பழிய போட்டாச்சு, அதோட முடித்துக்கொள். ஆகவே முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டுவதால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் முஸ்லிம்களே கைது செய்யப்படுகிறார்கள். ஒரே ஆங்கிள் தான் இன்வெஸ்டிகேஷன், இன்னொரு ஆங்கிள் போறதே இல்லை. இது ஊடகங்கள் செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம். இந்த பதிவு வந்த பிறகு அதுக்கு ப்ராசிக்யூஷன் இதே இதில் தான் இருக்கிறது. அதுக்கு பிறகு நீதித்துறை, நீதிபதிகளே இந்த ஊடகங்களை பார்த்து முஸ்லிம்களை தண்டிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். எந்த சாட்சியமும் வேண்டாம். ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, 4 பிணம் கிடக்கிறது, 2 முஸ்லிமை அக்யூஸ்ட் என காட்டியிருக்கிறார்கள், இது போதும் என்று தண்டிக்கின்ற நிலை வந்துவிட்டது. ஊடகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த அளவுக்கு இருக்கிறது. நாடாளுமன்ற தாக்குதலின் போது அப்சல் குருதான் அதை நடத்தினார் என்று மீடியால ட்ரையல் நடந்தது. இன்டர்வியூ எங்க வச்சு நடந்தது என்று சொன்னால், டெல்லியினுடைய ஸ்பெஷல் போலீஸினுடைய அலுவலகத்தில் வைத்து குற்றவாளியாக, பயங்கர குற்றவாளிகளாக முஸ்லிம்களை தொடர்ந்து பேட்டி எடுத்து பத்திரிகையிலே போடு, டிவியிலே ஒளிபரப்புகிறார்கள். இதைத்தான் மீடியா ட்ரையல்ஸ் சொல்லுகிறார்கள். மீடியா இருக்கிற மீடியா ட்ரையல் அது முடிஞ்சு போன பிறகு கடைசியில் அவன் விட்டாலும் கூட, அந்த குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கப்பட்டால் கூட மக்களுக்கு மனசுல இருக்கிறது அந்த தாக்குதலில் முஸ்லிம்கள் தான் கைது செய்யப்பட்டார்கள் என்பதுதான் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் விடுபட்டு விட்டால் கூட, விடுக்கப்பட்டு விட்டால் கூட, இன்னைக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட் வருது. சுப்ரீம் கோர்ட்டே 14 வருஷத்துக்கு பிறகு முழிச்சுக்கிட்டு 14 வருஷமா நீங்க இந்த அப்பாவிகளை சிறையில் வைத்தீர்களா என்று 1-2 பேரை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே என்ன நடக்கிறது என்று சொன்னால், பாதிப்பு சாதாரணமாக இல்லை. தவறுகள் நடந்தா முஸ்லிம்களை கைது செய்ய வேண்டும், ப்ராசிக்யூஷன் அப்படித்தான் போனோம். நீதிபதிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். இதுல உச்ச நீதிமன்றமும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நாடாளுமன்ற தாக்குதல் குறித்து ஜி டிவி ஒரு படம் எடுக்கிறது. டிசம்பர் 13 என்று படம் எடுத்து குற்றச்சாட்டப்பட்ட எல்லா முஸ்லிம்களுக்கும் தண்டனையை கொடுக்கிறது. எது? சினிமா எப்ப ஓடுதுன்னு சொன்னா, ட்ரையல் ஆரம்பிக்கல, ட்ரையல் நடந்து கொண்டு இருக்கும் போதே அது ஓடிக்கொண்டு இருக்கிறது சினிமா. அத்தனை பேரும் தண்டிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு இத ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் மோஷனா, அவசர மனுவாக உச்ச நீதிமன்றத்துக்கு முஸ்லிம்கள் கொண்டு செல்கிறார்கள். முஸ்லிம்களை இன்வெஸ்டிகேஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே திரைப்படம் எடுத்து முஸ்லிம்கள் தான் குற்றவாளிகள் என்று காட்டுகிறார்கள், அதை நிறுத்துங்கள் என்று. ஆனால் நீதிபதி என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மீடியா நீதிபதிகள் மீடியாவினுடைய தாக்கத்துக்கு, இன்ஃப்ளூயன்ஸுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடைசியிலே கோர்ட்டிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, எஸ்ஆர் ஜீலானி முதல் குற்றவாளி, அவரில் இருந்து எல்லாருக்கும் தூக்கு. ஹைகோர்ட்ல என்ன தெரியுமா நடந்தது? டெல்லி ஹைகோர்ட்ல இந்த நாட்டினுடைய 2 முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர்கள் நாடாளுமன்ற தாக்குதலிலே வாதாடினார்கள். வாதாடும் போது சொன்னார்கள், இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திங்காரையும், வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி திங்காரையும், அதே போல ஸ்பெஷல் செல், டெல்லியினுடைய ஸ்பெஷல் செல் ரபீர் சிங்கையும் சிறையில் தள்ளாத வரைக்கும் முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் சட்டங்களின் மீது நம்பிக்கை வராது என்று பேசினார். நீதிபதியே சிறையில் தள்ள வேண்டும் என்று சாந்தி பூஷனும் ராம்ஜெத் மாலனியும் வாதாடினார்கள். ஆகவே மீடியா ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண பிறகு அதனுடைய தாக்கத்தில் இருந்து வெளியே வருவதில்லை. முஸ்லிம்களுக்கு மீதுள்ள இந்த அவப்பெயர், இந்த குற்றவாளிகள் என்பது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனது. இந்த கேஸில் கூட நடந்தது. இந்த கேஸ்ல விஸ்வரூபம் படத்தை, என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். துப்பாக்கியில ஒரு 4 சீனோட நிறுத்திக்கிட்டவங்க விஸ்வரூபம் படத்தை ஏன் முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். என்னுடைய அன்பு நண்பர் பேசுகின்ற போது, இந்த கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேசுகின்ற போது மிக தெளிவாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார்கள். ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் என்று குறிப்பிட்டார்கள். அன்பு சகோதரர் அவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஆப்கானிஸ்தானில் வைத்திருக்கிறவரின் தாடிதான் எங்களுக்கும் முளைக்கிறது. ஆப்கானிஸ்தானில் நாங்கள் எப்படி, முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்கள் தான் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள்.
ஆண்டுதோறும் 30 லட்சம் முஸ்லீம்கள் மக்காவிலே கூடுகிறார்கள் ஹஜ் என்ற பெயரில். அவர்களை இன்றைக்கு டிவியிலே காட்டுகிறார்கள், பாருங்கள், எல்லோரும் அதே உடையை அணிந்திருப்பார்கள், எல்லோரையும் போட்டிருப்பார்கள். ஆகவே இது ஆப்கானிஸ்தான் வட்டத்துக்குள்ளால் நின்று விடுவதல்ல, மொத்த முஸ்லீம்களையும் தீவிரவாதிகளாக சித்தரிப்பதுதான். இது ஒரு சில காட்சிகளோடு முடிந்து விடுமா என்றால் இல்லை. மொத்த கதையுமே எப்படி பின்னப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக போராடுகின்ற தாலிபான்களை தீவிரவாதிகளாகவும், அதன் மூலம் தொழுபவன், தாடி வைப்பவன், திருக்குரானை ஓதுபவன் எல்லாமே தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறது. உங்களுக்கு தீம் ரொம்ப முக்கியம். தீமை விவரிச்சு சொல்றதுக்கு தான் சீன்ஸ். காட்சிகள் நான் எடுத்திருக்கக்கூடிய தீமை எப்படியெல்லாம் விவரிச்சு சொல்லலாங்கிறது. தீமை அப்படி இருந்ததுனாலதான் இவங்க என்ன செய்தாங்க, தடை செய்யணும்னு நினைச்சாங்க. இப்போ மீடியாவுடைய தாக்கத்தை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னா, 24ஆம் தேதி வழக்கை பதிவு செய்கிறார்கள். நீதிபதி அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்ம டெல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்றாரு, இங்க படத்தை பார்த்துக்கிட்டு நான் ஒரு முடிவு சொல்றேன். 26ஆம் தேதி படத்தை பார்க்கிறேன், 28ஆம் தேதி உங்களுக்கு நான் முடிவு சொல்றேன்னு கமலஹாசன் அவர்கள் சார்பிலே போடப்பட்ட மனுவிலே சொல்லுகிறார். 26ஆம் தேதி அவர் படத்தை பார்த்துட்டாரு. 28ஆம் தேதி இந்த பெட்டிஷன் வரும்போது 3 விஷயங்களை நீதிபதி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுறாங்க? கமலஹாசனுடைய வழக்கறிஞரிடம் கம்யூனல் ஹார்மனி ரொம்ப முக்கியமானது, அதை நீங்க பார்க்கணும். லா அண்ட் ஆர்டர் ரொம்ப முக்கியமானது, அதை நீங்க பார்க்கணும். தேசத்தினுடைய ஒருமைப்பாடு மிகவும் முக்கியமானது, அதை நீங்கள் பார்க்கணும். இவற்றையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் கூட்டமைப்புகளோடும் அரசாங்கத்தோடும், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்போடும் அரசாங்கத்தோடும் பேசுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வயா மீடியா ஜட்ஜ்மெண்ட் நல்ல தீர்ப்பு. நீதிபதிகள் சில நேரங்களில் சமாதானங்க போருங்கன்னு சொல்லுவதும் ஒரு நல்ல தீர்ப்பு தான் என்று வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா 29ஆம் தேதி காலையில ஹிந்து பத்திரிகை, அடுத்த நாள் அந்த வழக்கு தள்ளி போகுது, 28 இருந்து 29ஆம் தேதிக்கு போகுது. ஹிந்து பத்திரிகை ஒரு எடிட்டோரியல் எழுதுது. என்ன எழுது தெரியுமா? ஸ்குவாஷ் த பேன், ஸ்கிரீன் த ஃபில்ம். உள்ள என்ன ஓடுதுன்னு சொன்னா, தலையங்கத்தில் என்ன ஓடுதுன்னு சொன்னா, நீ யாரு? நீதிபதியை கேட்கிறாள், நீ யாரையா இதை உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? நாட்டினுடைய ஒருமைப்பாடு, நீ அவங்கள்ட்ட போய் பேசு, லா அண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நீ யாரு? இன்னும் உள்ள 2 கேள்வியை கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு கிராமத்திலே படத்தில் உள்ள தீர்ப்பை எடுத்து போட்டு, நீங்கள் முஸ்லீம்கள் அப்படி போராடுவதாக இருந்தால் கூட அவர்கள் ஜனநாயக ரீதியாகத்தான் போராட முடியும், அதற்கு மேல் போனால் அவர்கள் மீது தண்டிக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதாவது சிம்பிளா சொன்னா, எடிட்டோரியலுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் லைன் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, ஸ்குவாஷ் த பேன், ஸ்கிரீன் த ஃபில்ம். கடைசி லைன் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லீம்களை தண்டிக்க வேண்டும், படத்தை போடு, முஸ்லீம்களை தண்டி தான் முடியுது. அன்னைக்கு காலையில கோர்ட்ல 10:30 மணிக்கு இந்த வழக்குகள்ல வேற வழக்குல வாதாடினா எம்ஜிஆர் காந்தி என்ற சீனியர் கவுன்சில் சொல்றாரு. அவர் வேற ஒரு கேஸ்ல பேசிட்டு இந்த கேஸ்ல சொல்றாரு, இன்னைக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது, சாயங்காலத்துல நீங்க தீர்ப்பு கொடுக்க இருக்க நீதிபதி அவர்களே, இன்னைக்கு என்ன தீர்ப்பு வரப்போகிறதுங்கிறத நாங்க காலைல 6 மணிக்கே ஹிந்து பத்திரிகையில படிச்சுட்டோம். சகோதரர்களை டிட்டோவா அதே தீர்ப்பாக வந்தது. எப்படி தீர்ப்பா வந்து தெரியுமா? காப்பி கேட்கிறோம், நீதிமன்றத்தினுடைய ஆர்டருடைய காப்பி, உங்க இன்டரிம் ஆர்டருடைய காப்பியை கொடுங்க. நாங்க உடனே நீதிபதியினுடைய வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போய் தலைமை நீதிபதியினுடைய வீட்டுக்கு போய் இந்த ஆர்டரை ஸ்டே பண்ண சொல்றோம். அல்லது நீங்க நாளைக்கு காலையில ராத்திரி 10:30 மணிக்கு கொடுக்கிறார், இஸ் ஒர்க்கிங் ஓவர் டைம், ரைட், நான் நீதித்துறைக்குள்ளால போக விரும்பல, ஓவர் டைம் ஒர்க் பண்ணி 10:30 மணிக்கு கொடுக்கிறார். அப்போ கவர்மெண்டோடைய லாயர் அட்வொகேட் ஜெனரல் கெஞ்சிறார், நீங்க ஒன்லே ஆர்டர் காப்பியை கொடுங்க, அல்லது காலையில 10:15 மணி வரைக்கும் நாங்க சீஃப் ஜஸ்டிஸ் போறது வரைக்கும் நீங்க உங்களுடைய ஆர்டரை சஸ்பெண்ட் பண்ணி வைங்கன்னு. ரெண்டும் இல்லாமலே தீர்ப்பு வந்தது. அதுக்கு பிறகு ராத்திரி 1 மணிக்கு சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டுக்கு போய் நாங்க இது பண்ண அவர் 10:15 வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 10:15 வந்தா 2:15 3:30 பேன் டு ஸ்டேன்னு சொன்னார். நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு பத்திரிகையினுடைய தலையங்கமே அன்றைக்கு ஒரு தீர்ப்பாக மாறுகிறது. என்னுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொல்றார்கள், we will never be influenced by the media, எங்களை மீடியா அபகரிக்க முடியாது. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஒற்றன்ல இருந்து ஆரம்பித்து
துப்பாக்கி வழியாக விஸ்வரூபம் வரைக்கும் என்ன நடக்குன்னு சொன்னா, கால் த முஸ்லிம்ஸ் ஆஸ் மேட் டெரரிஸ்ட். அடுத்தது என்னன்னா, ஷூட் தம், நோபடி வில் கொஸ்டினிங். முஸ்லிம்களை நீ தீவிரவாதி என்று சித்தரித்துக் கொண்டே இரு. இளைஞர்கள், குழந்தைகள், முதியவர்கள், ராணுவம், போலீஸ் நிர்வாகம், நீதித்துறை எல்லாமே இவர்களை தீவிரவாதியாக பார்க்கிறது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டீல் டாஸ் செட்டில்வாட், இன்னைக்கு குஜராத்தில் நீதி வழக்குகளை நடத்தி பலரை ஜெயிலுக்கு தள்ளி இருக்கின்ற ஸ்டீல் டாஸ் செட்டில்வாட் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆர்டிஎக்ஸ் இஸ் சினானிமஸ் டு முஸ்லிம்ஸ். ஒரு இடத்துல ஆர்டிஎஸ் வெடித்தது என்று சொன்னால் அது உடனேயே பாமரர்கள் என்ன பேசுவார்கள், முஸ்லீம்கள் அங்கே எப்படிடா போனா. இந்த ஆர்டிஎக்ஸ் அவ்வளவும் இந்திய அரசாங்கத்தில் இருந்து திருடப்பட்டது. புரோஹித் போன்றவர்களால், போன்ஸ்லா மிலிட்டரி ஸ்கூலில் பயிற்றுவிக்கப்பட்ட இந்துத்துவவாதிகளால் இந்தியா முழுவதும் வைக்கப்பட்டது என்பதை நூலாக எழுதி, கர்க்கரையை கொலை செய்தது ஏன் என்ற நூலில் நூலாக எழுதி நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது, எங்களை ஒரு தீவிரவாத கூட்டம் என்று சித்தரிப்பது எதற்கு என்று சொன்னால், நாளைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மொத்த சமுதாயம் எங்கள் மீது பாயும், முஸ்லிம்கள் மீது பாயும் என்பதற்காகத்தான். அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்றான், கால் த டாக் மேட் தென் ஷூட். சும்மா போயிட்டு இருக்க ஒரு நாயை எவனா கல்ல தூக்கி இறஞ்சா கேட்பான், ஏன் நாய் சும்மா போயிட்டு இருக்கு, ஏன்டா அதை கல்ல தூக்கி இறங்கன்னு கேட்பான். ஆனா அந்த நாய்க்கு பின்னாடி ஒரு கதையை கேட்டுறானோ, இது முந்தின ஊர்ல ஒரு 10 பேரை கடிச்சு அவன் கொலைச்சே செத்தான். இந்த நாய் இப்ப இங்க எதுக்கு தெரியுமா வருது, நம்ம ஊர்ல 4 பேரை கடிக்க வேண்டியது வருதுன்னு. அப்ப தெருமுனையிலே காத்து நிற்பான் அந்த நாயை கல்லால் அடிப்பதற்கு. இந்த பின்பம் உருவாக்கப்படுகிறது. ஏதோ திரைப்படங்கள் வருது போகுது, எங்களுக்கு என்ன திரைப்படங்களை நாங்க பாக்குறதே இல்லை, அப்படியே பார்த்தா கூட ஏதோ வந்துட்டு போகணும்னு இருக்கிறது தான். ஆகவே விஸ்வரூபம் காலிங் த முஸ்லிம்ஸ் கல்ச்சரல் இதை காட்டுறான். நீங்க சொல்லுங்க, கமலஹாசன் அவர்கள் சொல்லுகிறார்கள் கல்ச்சரல் டெரரிசம் என்று. நாங்கள் அதை எதிர்த்தவுடன் கல்ச்சரல் டெரரிசம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் தான் ஒரு கல்ச்சரல் டெரரிஸ்டை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற. என்ன கல்ச்சரல் டெரரிஸ்ட் இம்ப்ளிமெண்ட்? ஒரு கல்ச்சரை உலகம் முழுவதும் காட்டுறாரு, அதை எதுக்க கூடாதுன்னு சொல்லி அவரு சொல்றாரு நமக்கு. நீங்க எதுக்க கூடாது. சகோதரிலே, கமலஹாசனுக்கு நஷ்டம் வந்துட்டான். சரி, என்ன நாட்டுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சு நஷ்டம் வந்தா? எல்லாத்தையும் நம்ம பொது கஜனாக்கு எழுதி வச்சுட்டாரா? 5 வயசுல இருந்து நான் இந்த மீடியால இருக்கிறேன்னு சொல்றாரு, 55 வருஷமா இவர் சாதித்தது நஷ்டம் மட்டும்தானா? சகோதரில், இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க ஏன் ஆதங்கப்பட்டோம்னா, அது மொத்த சமுதாயத்தையும் அது காலிங் த டாக் மேட், எங்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதன் மூலம் நாளைக்கு நீங்கள் எல்லாம் எங்கள் மீது பாயிரக்கூடிய ஒரு இதை ஏற்படுத்துகிறார். குஜராத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. குஜராத் கலவரத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுல உள்ள இந்து டீச்சர்கிட்ட டியூஷன் படிக்குது. கலவர நேரத்தில் அந்த பொண்ணையே இந்த டீச்சர் என்ன செய்யறாரு, கற்பழிக்கிறார். ஏன்னா அன்னைக்கு தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி, மனசில் தேக்கி வைத்திருந்த வெறுப்பு இருக்கு பாருங்க, இந்த ஹேட் ப்ராபகேஷன் அன்னைக்கு தான் பயன்படுது. ஒரு முஸ்லீம் லேடி வழக்கமா 25 வருஷமா பொருள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய கடைக்கு போறான். சில பொருட்களை கேட்கிறான், கொடுக்குறான். கொடுத்து விட்டு கடைக்காரர் சொல்லாரு, எல்லாம் இன்னைக்கே தின்னு முடிச்சிருமா, நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, இந்த பாதிப்புகள், இந்த மீடியா பண்ணக்கூடிய ஹேட் ப்ராபகேஷன் இருக்கு பாருங்க, இது பாதிப்புகள் உடம்புல அப்படியே இருக்கு. பை த ஃபால் ஆஃப் எ ஹேட், ஒரு தொப்பி கீழே விழுந்தால் கூட ஒரு கலவரம் வந்துவிடும். அப்பொழுது எங்களுடைய நண்பர்களே எங்களை கொலை செய்து கொண்டு இருப்பார்கள். இதுதான் நாங்க ஆதங்கத்துக்கு எடுத்துக்கிட்ட விஷயம். நம்மளை தீவிரவாதியா சித்திக்கிறோம். குழந்தைகள் எல்லாம் கூட முஸ்லீம்கள் தாடியும் தொப்பியும் வச்சவனும் தீவிரவாதின்னு நினைக்க போறான். இந்த தாக்கத்தை எப்படி எதிர்கொள்வது? ஆகவே இந்த படம் வரக்கூடாது என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இதுல கருத்து சுதந்திரங்கிறாங்க. நான் சொல்றேன், ஆர்டிகல் 14 இருந்து 35 வரைக்கும் கருத்து சுதந்திரம் தான் பேசுது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன். இந்த கருத்து சுதந்திரத்துல 8 நிபந்தனைகளை அது போடுது. அதுல ஒண்ணு மொராலிட்டி அண்ட் டீசன்சி. நீ எடுக்கக்கூடியது நாகரிகமாக இருக்கணும், ஒழுக்கமானதாக இருக்க வேண்டும். அது உன்னோட கருத்து சுதந்திரம் எப்ப வராதுன்னா, நீ இந்தியாவுடைய ஒருமைப்பாடை குலைக்கும் போது கருத்து சுதந்திரம் வராது. நீதிபதி வெங்கட்ராமன் அதான் சொன்னார், ஒருமைப்பாடு இதுல கொஸ்டின் ஆகுது பாத்துக்கோ அப்படின்னு. இதை 3 நாளா விமர்சிச்சாரு. என்னுடைய ஒரு படம்
இந்தியாவுடைய ஒற்றுமையை குலைத்து விடுமா என்று ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினார். ஆகவே சகோதரர்களே, இது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் அல்ல. ஒற்றனில் இருந்து ஆரம்பிச்சு விஸ்வரூபம் 1 விஸ்வரூபம் 2 வரைக்கும் என்ன செய்கிறது என்று சொன்னால் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்ற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய. இதில் நீதிபதிகள் உட்பட எல்லோரும் பாதிப்புக்குள்ளார்கள். அடுத்தல வாங்க. தாலிபான்கள் ஏதோ ஆண்டுதோறும் பெரிய தவறை செய்து மக்காவிலே கூடுகிறார்கள் போல அவர்களை தீவிரவாதிகளாக கடைசியில நிலவரவாதிகளாக சித்தரிக்க முஸ்லீம்களை தண்டிக்க வேண்டும். படத்தை போடு. முஸ்லீம் தாலிபான்கள் என்ன தப்பு செய்தாங்க ஏதோ ஒசாமா பின் லேடன் அவர்கள் மீது மக்கா பள்ளிவாசலிலே ஹைதராபாத் என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், அவர் தர்காவிலே கென்யாவிலே புனிதமாக அமெரிக்காவுடைய தூதரகத்தின் நோம்பின் போது ஒரு கப்பலையும் தகர்த்தார். 9/11 என்று சொல்லக்கூடிய இரட்டை கோபுரங்களையும் அவர்தான் தகர்த்தார். அவருக்கு ஆப்கானிஸ்தானில் முல்லா உமர் அவர்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். ஒசாமா பின் லேடன் அவர்களையும் இன்னும் 20 பேரையும் ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் ஆப்கானிஸ்தான் மீது நான் போர் தொடுப்பேன் என்று அமெரிக்கா பிரகடனப்படுத்துகிறது. இப்போ முல்லா உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒசாமா பின் லேடன் அவர்கள் தான் உங்களுடைய இரட்டை கோபுரத்தை தகர்த்தார் என்று சொன்னால் அதற்கான சாட்சியத்தை நீங்கள் கொடுங்கள். நாங்கள் ஒசாமா பின் லேடனையும் இன்னும் 20 பேரை நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம் என்று சொன்னார். இன்டர்நேஷனல் புரோட்டோகால் என்ன? நம்ம நாட்டில் தீவிரவாதத்தை செய்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டா இங்க உள்ள கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டை போட்டு எவிடன்ஸை அந்த நாட்டுக்கு அனுப்பணும். அந்த நாட்டு கோர்ட்டு இவன் உண்மையிலேயே குற்றவாளி என்று கருதினால் அவனை அந்த கோர்ட்டே இங்க ஒப்படைக்கும். அப்படிதான் அபு சலீம் எல்லாம் இங்க வந்தாங்க. டச்சு கோர்ட்டு வந்து ஒப்படைச்சது. அப்ப இந்த இன்டர்நேஷனல் புரோட்டோகாலை நீ ஃபாலோ பண்ணுன்னு முல்லா உமர் சொல்லுகிறார். நீ சார்ஜ் ஷீட் போடு, எவிடன்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, நாங்களே பின் லேடன் அவர்களை இங்கே நாங்க ட்ரையல் பண்றோம். நாங்க கொடுக்கிற தண்டனை, இஸ்லாம் கொடுக்கிற தண்டனை நிச்சயமாக நீ கொடுக்கிற தண்டனையை விட கொடியதாக இருக்கும். ஆகவே நீ இங்கே சாட்சியங்களை தந்துவிடு என்று கேட்கிறார். கொடுக்கல. நான் சாட்சியங்களை எல்லாம் தரமாட்டேன், ஒசாமா பின் லேடனை இன்னும் 20 பேரையும் அனுப்புங்கன்னு ஒரேபடியா நிக்கிறாங்க. அப்ப அடுத்தால கொஞ்சம் இறங்கி வர்றாங்க. தாலிபான்கள் சார்பில் முல்லா உமர் கொஞ்சம் இறங்கி வர்றார். இறங்கி வந்து சொல்றாரு, நீ கோபமா இருக்க, நான் பின் லேடனை ஒப்படைச்சா நீ உடனே தூக்கில போட்டுருவேன். அதனால ஒரு நடுநிலையான நாட்டுக்கு நம்ம இதை கொண்டு போவோம். அங்க நாங்க ஒசாமா பின் லேடனை நீ கேட்கிற 20 பேரை ஒப்படைச்சிரும். நீ உன் சாட்சியங்களோட வா. அங்கே அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று நிரூபித்தால் நீ தண்டி, அல்லாம நான் அவங்கள தரமாட்டேன். இப்போ இந்த சமரச உடன்பாடையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீ நிபந்தனையின்றி சார்ஜ் ஷீட் இல்லாம சாட்சியங்கள் இல்லாமல் ஒசாமா பின் லேடனை இங்க ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கிறார். முடியாதுன்னு சொல்றார். அப்படியானால் யுத்தம் தொடுப்போம் என்று சொல்கிறார்கள். அந்த யுத்தத்தை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் உமர். இதை அப்படியே விவரித்து விட்டு நோம் சோம்ஸ்கி என்ற அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகவியலாளர், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவர் சொல்லுகிறார், இந்த விஷயத்தில் உமருடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு பெரிய வல்லரசே வந்து என்னை தாக்கும் என்று சொன்னாலும் தன்னுடைய நாட்டினுடைய சாவர்னிட்டியை, ஆளுமையை விட்டுக் கொடுக்கவில்லை. சாட்சியங்கள் இல்லாமல் யாரையும் நான் ஒப்படைக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக நின்று விட்டார். அப்போ இப்ப பாருங்க, ஒரு நம்ம நாட்டில இருந்தா ஒரு ஆளை கேட்கிறோம், நம்ம சாட்சி கேட்கிறோம் அமெரிக்கால, அவன் தரல. ஒரு பொதுவான நாட்டிலேயே ஒப்படைக்கிறேங்கிற முடியாங்கிற, நான் கேட்கிற ஆளை தான், இல்லைன்னா நான் ஒரு மேல குண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னா நமது பிரதமர் இருந்து நின்று நியாயத்துக்கு தான் கட்டுப்பட முடியுமே தவிர உன்னோட அதிகாரத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் கட்டுப்பட முடியாதுன்னு என்று சொன்னா அவரை வில்லன்னு சொல்லுவீங்களா, ஹீரோன்னு சொல்லுவீங்களா? இதை நான் சொல்லவில்லை, நோம் சோம்ஸ்கி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முல்லா உமரை நான் பாராட்டுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய தனித்தன்மைகளை விளக்க மாட்டேன் என்று கடைசி வரைக்கும் இருந்து விட்டார். அதுக்கு பிறகு குண்டு போடுறாங்க. குண்டு போட்டு நார்த் வெஸ்ட் பிராண்டியர் பிராவின்ஸ்ல மட்டும் ஒரே நாளையில மதரசாக்களில் ஓதிக்கொண்டிருந்த 800 மாணவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். காட்டல்ல அபு குரைப் சித்திரவதை கூடம், கவுண்டனாமா சித்திரவதை கூடம். உங்களுக்கு மன்மோகன் சிங்கனுடைய டாக்டர் அவர்கள் மகள்
ஒரு அறிக்கையை 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்து பத்திரிகையில் எல்லா பத்திரிகையிலும் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. கியூபாவிலேக்கு பக்கத்தில் இருக்கின்ற அபுகுரை கவுண்டனாமோ சிறையில் அப்பாவி முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். இந்த கைது எப்படி தெரியுமா நடக்குது? ரெண்டிஷன் பிளைட்ஸ் சொல்லக்கூடிய, நீங்க கடையில பொருள் வாங்கிட்டு நிக்கிறீங்க, டக்குன்னு உங்களை தூக்கிட்டு போயிருவாங்க. தூக்கிட்டு போனா அடுத்த பிளைட்டு கவுண்டமாவோ சிறைக்கு போய்விடும். 264 பதிவுகளோட மனித உரிமை அத்தனையும் ஒட்டுமொத்தமாக மீறப்பட்டு இருக்கிறது. முஸ்லிம்கள் மீது ஒரு பயங்கரமான எந்த சாட்சியங்களும் இல்லாமல் அவங்களை அழைத்து கொண்டு வைத்து சித்திரவதை பண்ணுகிறார்கள். இது கமலஹாசனுக்கு கண்ணு தெரியல. மொத்த ஆப்கானிஸ்தானும் மலையும் மலை சார்ந்த இடமாகவும் வளமான பகுதிகளாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்த இடத்தையும் தரைமட்டமாக்கிவிட்டு அதை எதிர்த்து போராடுபவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சியாவது இருக்கிறதா? அன்பு சகோதரர்களே, 1839 பிரிட்டன் ஆங்கிலேய நாடு ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிக்கிறது. அதன் பிறகு அவர்கள் அதுல ஒரு விதமா வெளியில வராங்க. 1979 ரஷ்யா தன்னுடைய படையை அனுப்புகிறது. அந்த ரஷ்யாவினுடைய வல்லரசு ஒரு முடிவையே கட்டுகிறார்கள். ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் ஜெயித்த பிறகு 1989 அவர்கள் ஜெயித்த பிறகு யுனைடெட் சோசியலிஸ்ட் சோவியத் ரிபப்ளிக்காக இருந்தது காமன்வெல்த் ஆஃப் ரஷ்யா என்று மாறிவிட்டது. 6 நாடுகள் பறிபோய்விட்டது. தொடர்ந்து யுத்தத்தையே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம்தான் ஆப்கானிஸ்தானில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். 100 ஆண்டுகள் தொடுத்து குண்டுகளையும் வல்லரசுகளின் ஆதிக்கத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் தலைகுனிந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, இது நியாயமா? அதை எதிர்த்து போராடக்கூடியவனை நீங்கள் வில்லனாக காட்டுவீர்களா, ஹீரோவாக காட்டுவீர்களா? ஆனால் நீங்கள் எப்படித்தான் சித்தரித்தாலும் வல்லரசு அமெரிக்காவினுடைய கபர்ஸ்தானம் அங்கே தோண்டப்பட்டு விட்டது. 2014 அமெரிக்கர்கள் வெறுங்கையோடு திரும்ப போவார்கள். எப்படி போவார்கள் என்று சொன்னால், ஆப்கானிஸ்தானிலே இப்ப நீங்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறீர்களே, இவர்கள் மன்னித்து அனுப்பினால் உயிரோடு போவார்கள். ஒரு நாட்டை துவம்சம் பண்ணிட்டு நாளும் குண்டு போட்டு நாசமாக்கிட்டு இவர் அந்த சில காட்சிகளை மட்டும் காட்டுறார். அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு. எதுக்கு இவருக்கு அமெரிக்காவை ஏன் ஆப்கானிஸ்தான்ல ஏன் அமெரிக்கால பெய்யா தாக்குனா? ஒரு கற்பனை. எப்படிப்பட்ட கற்பனை தெரியுமா? ஒரு குண்டு அமெரிக்காவுடைய மத்திய பகுதியில் ஒழிக்க போதுதான். சகோதரர்களே, ஆப்கானிஸ்தான் முஜாஹிதோடைய நீங்க வாழ்க்கையை ஊர்ந்து படிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த மக்கள் கல்யாணம் பண்றாங்களா தெரியல. அந்த மக்கள் ஒரு குகையில இருந்து இன்னொரு குகைக்கு ஓடுறதுக்கே நேரம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பெரிய வல்லரசை எதிர்த்து நிற்கிறார்கள். முதல் வல்லரசை அங்க தோற்கடித்தார்கள். அதன் பிறகு இருந்த ஒரே வல்லரசை இப்பொழுது வெற்றி கண்டு கொண்டு இருக்கிறார்கள். நீ சொல்லக்கூடிய தாடியும் தொப்பியும் சும்மா இல்ல, வெறுங்கையால. எப்படிப்பட்ட அமெரிக்கா தெரியுமா? எப்படிப்பட்ட அமெரிக்கா? பின்லேடனை பிடிக்க போகும்போது குண்டு போட போறிய, அது அப்பாவி மக்களை கொலை செய்யுமேன்னு கேட்டதுக்கு அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்லிச்சு? என்கிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கிறது, நுணுக்கமான ஆயுதங்கள் இருக்கின்றன. எப்படிப்பட்ட ஆயுதங்கள் என்று சொன்னால், ஒரு மரம் இருக்கு, அதுல ஒரு குழந்தை அந்த மரத்துக்குனுடைய நிழல்ல நின்றுகிட்டு இருக்கு. நாங்கள் அங்கிருந்து பட்டனை தட்டினா மரத்தை மட்டும் புடுங்கி போடணும்னா அந்த குண்டு வந்து மரத்தை மட்டும் புடுங்கி போட்டுட்டு குழந்தைய அப்படியே விட்டுட்டு போகும்னு சொன்னான். கடைசியில கேட்டா பின்லேடன் எங்க இருந்தாருன்னா பாகிஸ்தான்ல இருந்தான்னு சொன்னான். இவன் முட்டா பயலா அல்லது உண்மையிலே நுழைப்புலங்களை கொண்ட ஆயுதங்களை கொண்டவனா? சரிப்பா, நீ ஒரு பெரிய தீவிரவாதியை காட்டி அவரை கொலை செய்துட்ட, படத்தையாவது காட்டுன்னு சொன்னா ஜலசமாதி பண்ணிட்டேன்னு சொல்ற, இது நியாயமா? அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தா பின்லேடன் இறந்து போனார். அவரை எங்க அடைக்கிறீங்கிறது ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு தெரியும். இவன் பாகிஸ்தானுக்கு போனானா, அபோதாபாத்ல பார்த்தானா, அவர் இருந்தாரா, உடனே வந்து சுட்டானா, செத்தானா. இப்படி ஒரு பொய்யை நாமெல்லாம் நம்ப வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த படத்தின் கருவிலே நீ வந்து ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளால அமெரிக்க படைகள் வந்து பண்ணக்கூடிய அட்டூழியங்கள்லாம் பண்ணிட்டு முல்லா உமர் அதை எதிர்க்கிறத நீ காட்டியிருந்தா
இன்னைக்கு மக்கள் எல்லாம் முல்லா உமரை எதிரியா பார்த்திருக்க மாட்டாங்க, பெரிய தியாகியா பார்த்திருப்பாங்க. சகோதரர்களை, இது போன்ற மக்கள் மன்றத்தில் பட்டினி கிடந்து ஒரு வல்லரசை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பேசுகிறேன். நம்ம நாட்டில் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தான். காந்தியை 10 வருஷம் போட்டிருந்தாங்க, ஜவஹர்லால் நேரு 10 வருஷம் ஜெயிலில் போட்டிருந்தாங்க, சித்திரவதை பண்ணாங்க. பகவத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் இவர்கள் எல்லாம் தேசிய ஹீரோக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆப்கானிஸ்தானில் வாழ்கின்ற மக்களுக்கு உல்லா உமர் போன்றவர்கள் முன்மாதிரி. இங்க போராடினா தியாகி, அங்க பேர்னா போராடினா தீவிரவாதியா? சகோதரர்களை, இன்னொன்னு பார்த்துக்கிடுங்க. இன்னொரு செய்தி உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். 1952களில் அமெரிக்கா ஒரு வல்லரசாக மாறுகிறது. அப்போ டல்ஸ்ங்கிறவர் அமெரிக்காவுடைய ஃபாரின் செக்ரட்டரி ஒரு நூலை எழுதுகிறார், வார் அண்ட் பீஸ். அதுல மிகப்பெரிய எதிரியாக ரஷ்யாவை காட்டுகிறார். த ரெட் எனிமி, செங்கொடியை ரஷ்யாவை எதிராக காட்டுகிறார். ரெட் எனிமி, சிவப்பு எதிரின்னு சொல்றார். அடுத்தால 1982ல ஜான் எக்ஸ்போசிட்டோ என்பவர் வாய்ஸஸ் ஆஃப் ரிசர்ஜன்ட் இஸ்லாம்னு ஒன்னு எழுதுறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த சிவப்பு எதிரி தோத்து போன பிறகு இந்த பச்சை எதிரி இஸ்லாமிய எழுச்சி தான் நமக்கு பெரிய ஆபத்தா இருக்க போகுதுன்னு சொல்றாரு. 1987ல அதே ஜான் எக்ஸ்போசிட்டோ ஒரு புத்தகத்தை எழுதுகிறார், ஒரு திட்டத்தை எழுதுகிறார். அதுக்கு பெயர் வைக்கிறாரு இஸ்லாமிக் த்ரெட் மித் ஆர் ரியாலிட்டி. இஸ்லாமிய அபாயம் என்பது உண்மையா பொய்யா? இதெல்லாம் நீங்க ஒரு சீக்வன்ஸா பார்த்தா எதிரியை மேனுபேக்சர் பண்றாங்க, எதிரியை உருவாக்குகிறார்கள் கற்பனையில. அதை தொடுத்து வரக்கூடிய வார்த்தை தான் இஸ்லாமோபோபியா. இஸ்லாம் உலகத்தை அழிக்க போகிறது என்று ஒரு பீதியை உருவாக்குகிறார்கள். இந்த பீதியை உருவாக்குவதற்கு, இவர்கள் பீதியை உண்மைப்படுத்துவதற்கு உலகம் முழுவதும் குண்டு வச்சு, உலகம் முழுவதும் ஓக்கலகாமல் ஆரம்பிச்சு உலகம் முழுவதும் குண்டு வச்சு அப்பாவி முஸ்லீம்கள் மீது பேரை போட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், முஸ்லீம்களை டெமனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தால 1992ல அமெரிக்காவுடைய ஃபாரின் அஃபேர்ஸ்ல சாமுவேல் பி ஹண்டிங்டன் என்பவர் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரைக்கு என்ன பெயர் வைக்கிறார்னா, கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ், கலாச்சாரங்களின் மோதல் ஒன்று நடந்தாக வேண்டும், அந்த வேர்ல்டு மஸ்ட் பி ரீமேட், இந்த உலகம் திரும்ப உருவாக்கப்பட வேண்டும். இது 1997ல புத்தகமா இருக்கு. நான் சொல்லக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் கேகி மாதம்ஸ்ல கிடைக்கும். 1997ல ஒரு யுத்த திட்டம் வருகிறது. அதுல அவர் சொல்லுகிறார், ஒரு யூத் பல்ஜ்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரார். யூத் பல்ஜ்னா என்ன தெரியுமா? 2025ல இன்னும் 11 வருஷம் இருக்கு. இந்த புத்தகம் 1997ல வருது. 2025ல் வாழுகின்ற தலைமுறையில் அதிகமாக யார் இருப்பான்னா முஸ்லீம்கள் தான் இளைஞர்களாக இருப்பார்கள். ஆகவே முஸ்லீம்கள் இப்பொழுது பிறக்காமல் தடுப்பது நமக்கு மிகப்பெரிய திட்டமாக இருக்க வேண்டும் என்று அகதிகள் முகாம்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் கட்டாயமாக நீங்கள் கருத்தடை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் இன்னைக்கு இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அகதிகளில் 80% முஸ்லீம்கள், பாலஸ்தீனம், ஈரான், ஆப்கானிஸ்தான் இங்கெல்லாம் இருந்து போனவங்க. இந்த அகதிகள் முகாம்ல ஐக்கிய நாடுகள் பணத்தை பயன்படுத்திட்டு அமெரிக்கா சொல்லுது, நீங்கள் 3 நேரம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் கட்டாய கருத்தடை செய்து கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு போர்டு போட்டிருக்கானா. என்ன போர்டு தெரியுமா? யூ ஆர் ஆல் ரிஃப்யூஜிஸ், ஒய் யூ ஷுட் பிகெட் அனதர் ரிஃப்யூஜி. நீயே அகதி, ஏன் நீ இன்னொரு அகதியை பெற்றெடுக்க வேண்டும் என்று. சகோதரர்களே, குழந்தைகளே பெறக்கூடாது முஸ்லீம்கள் என்று திட்டம் போட்டு செய்கின்ற அமெரிக்கா பயங்கரவாதி இல்லையாம்? அதை எதிர்த்து போராடுகின்றவர்கள் மிகப்பெரிய பயங்கரவாதி. இப்ப நீங்க இதை பாருங்க, இஸ்லாமோபோபியாவினுடைய ஒரு பகுதி தான் விஸ்வரூபம். விஸ்வரூபம் 1950ல டல்ஸ் சொன்னதையும், 82ல ஜான் எக்ஸ்போசிட்டோ சொன்னதும், 92ல கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ்ல சாமுவேல் பி ஹண்டிங்கன் சொன்னதையும் பாமர மக்களுக்கு மத்தியில கொண்டு வந்திருக்கே. அதனால அடித்து சொல்வேன், இதற்கு பின்னால் ஒரு அமெரிக்க அஜெண்டா இருக்கிறது. அடிக்கடி அமெரிக்காவுக்கு போறார். சந்தேகப்படுங்க, நான் சந்தேகப்பட விரும்பல. அமெரிக்காவுடைய அஜெண்டாவை இவர் எடுத்திருக்கிறாரு. நஷ்டம் வருதுன்னு சொல்றாரு.
இது போன்ற படங்களை இந்தியா முழுவதும் காட்ட சொல்லி இது சிஐஏ திட்டமாக இருக்கும் என்று சொன்னால் இவருக்கு நஷ்டம் வராது, முதல்லையே கொடுக்கப்பட்டிருக்கும். நான் தமிழ்நாட்டை விட்டு போறேன், எனக்கு மதசார்பற்ற ஒரு நாடு வேணும், அமெரிக்கா போலான்னு நினைச்சேன்னா அது கிறிஸ்தவ மதசார்புள்ள நாடு. அமெரிக்காவினுடைய டெமோக்ரஸியை கிறிஸ்டியன் டெமோக்ரஸின்னு தான் இன்னைக்கும் சொல்றாங்க, ஒயிட் கிறிஸ்டியன் டெமோக்ரஸி. அங்க கருப்பர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு 300 வருஷம் சண்டை போட வேண்டியது இருந்தது. ஆகவே சகோதரர்களே, இங்க இருந்து போகக்கூடாது, கமலஹாசன் இங்கே இருக்கணும்னு தான் நம்ம விரும்புறோம். ஏன்னா ஒரு தமிழ் இது, ஆனா மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே போராட குழுவுகளை சுதந்திரக்காக தன் நாட்டிற்காக போராடக்கூடியவன 100 வருஷமாக யுத்தங்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை தயவு செய்து உங்களுடைய ஊடக பலத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவர்களை தீவிரவாதிகளாக காட்டாதீர்கள். இனிமே ஊடகங்கள் மறைச்ச 1-2 விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஊடகங்கள் எதை வேணாலும் பெருசா காட்டும், அதை அழகா குறிப்பிட்டாங்க. பாபர் மஸ்ஜித் இடிச்ச பிறகு ஆவேசம்னு சொல்றது அழகா குறிப்பிட்டாங்க. ஊடகங்கள் மறைத்த நிறைய உண்மைகள் இருக்கிறது. இந்த நாட்டிலே நாடாளுமன்றம் தாக்கப்பட்டது. 547 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டிருக்கக்கூடிய ஒரு சபையை தாக்கியது முஸ்லீம்கள் என்று சொன்னால் என் பக்கத்து வீட்டுக்காரன் நிச்சயமாக என்னை மன்னிக்க மாட்டான். அவனுக்கு முஸ்லீம் அடையாளம் என்பது அவன் பக்கத்து வீட்டிலே வாழ்கின்ற நான் தான். இப்படி ஒரு பெரிய இதை செய்தாங்க, ஒரு பெரிய அநியாயத்தை செய்து முஸ்லிம்கள் மீது பழியை போட்டார்கள். ஆனால் பின்னாடி வேற ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. PUDR என்ற அறிக்கை டிசம்பர் 13 டெரர் ஓவர் டெமோக்ரஸி இன்னும் வந்தது. அதுல அவங்க ஒரு லைனை சொல்றாங்க, பாராளுமன்ற தாக்குதல் STF என்ற ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் என்ற காஷ்மீர் படைகளின் கையிருப்பு தான் என்று முடிக்கிறார்கள். இதில் நியாயம் வேண்டும் என்று அருந்ததி ராய் கேட்ட பிறகு கூட இதில் ஒரு விவரமான ஒரு விசாரணை நடக்கவில்லை என்பதை உங்கள் முன்னால் வைத்து உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டதற்கு மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாக்கிட்டு தவானா